ஐயே, என்ன இப்படி தூங்குறா? கொஞ்சம் கூட கல்யாணத்தை பத்தி கவலையே இல்லாம காவி கட்டி பிடிச்சு படுத்துருக்கானே மாப்ள. இனிமேல் நீ தூங்கவே முடியாது. பக்தா பக்தா, கெட்டம் கரெக்டா இருக்கு. எந்திரிக்கிறான் வரேன். அல்ப பக்தரே, தூக்க கலக்கத்தில் ஐயோ என்கிறாயே. நான் ஐயோ அல்ல, ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயரா? யா 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 யா. நான் தினமும் கும்பிடுற ஆஞ்சநேயரா நேர்ல வந்திருக்கீங்க? யா. எங்க இவ்வளவு தூரம்? இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலும் என்னை தவறாமல் கடைபிடிக்கக்கூடிய ஒரே பக்தன் நீ. ஆகவே உனக்கு தரிசனம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேயா. ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேயா. என்னாச்சு? என்னாச்சு? என்ன நசுக்குற? என்ன ஆஞ்சநேயா? டார்ஜான் மாதிரி உடம்பு வச்சிருக்கீங்க, இதுக்கே இந்த கத்து கத்துறீங்க? வயசாகி போச்சு இல்லையா? அதுவும் இல்லாம சாப்பாடு சரியில்லை. அப்படிதான் ஒரு பக்த ஊசி போன உளுந்து படையை சாத்தி அதை சாப்பிட்டு ஒரே கேஸ் டபுள் ஜெலிசல் சாப்பிட்டேன். பத்தாவதுக்கு இந்த வெண்ணெய் வேற அடிக்கிறானுங்களா, ஒரே சைனஸ் டபுள். ஆக்ஷன் 500 சாப்பிட்டு தான் வந்தேன். உன்ன மாதிரி சின்சியரான பக்தர்கள் எனக்கு தேவைதான். ஆனா கல்யாணமே பண்ணிக்காம நீ இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையா ஆஞ்சநேயா? இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு. பேச்சுலர் லிவ் லைக் எ கிங், டை லைக் எ டாக். அதாவது பேச்சுலர் வாழும் போது ராஜா மாதிரி வாழ்ந்தாலும் சாகும் போது நாய் மாதிரி சாவான். ஆனா ஒரு ஃபேமிலி மேன் வாழும் போது நாய் மாதிரி வாழ்ந்தாலும் ராஜா மாதிரி சாவான் அப்படின்னு ஜாக்கி சான் சொல்லியிருக்காரு. ஜாக்கி சானா? ஆமா, வில்லியம் ஜாக்கி சான், அமெரிக்க மேதை. அவரும் என்னுடைய பக்தர். நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நீங்க தான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னீங்க ஆஞ்சநேயா. யார் சொன்னது? எவனோ என்ன பத்தி தப்பா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ராமாயணத்துல ஸ்ரீலங்காவுக்கும் நம்மளுக்கும் வார் நடந்துட்டு இருந்தது. 24 மணி நேரம் நான் வார்லயே பிஸியா இருந்துட்டேன். அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கல. என்னுடைய சிஷியர்களோட குழந்தைகளும் அவனோட பொண்டாட்டிகளும் நடுத்தரவுல நிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்களையும் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இப்பதான் பீஸ்ஃபுல்லா இருக்கீங்களே. இப்போ ஸ்ரீராமச்சந்திரன் சீதாதேவி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கியா? அந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விசிட்டிங் பர்பஸ். என்ன ஆஞ்சநேயா, என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்களா? இந்த சித்தப்பா வேற ஊர்ல இல்ல. அவனை பத்தி பேசாத. அவன் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தா இந்த கதாயிலே அடிச்சு கொண்டு விடுவேன். பட்டவா ராஸ்கல். என்ன சொல்றீங்க ஆஞ்சநேயா? Sit down. We'll discuss detailly. உங்க சித்தப்பன் இருக்கானே, அவ லேடிஸ் ஹிஸ்டரியில ரொம்ப வீக். என்ன சொல்றீங்க? ஜெனிஃபர்ங்கிற டீச்சரை கைய பிடிச்சிருந்தான். பக்கத்து வீட்டு சரச சடைய பிடிச்சிருந்தான். சொத்துக்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் காலகாலத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இழுத்தடிக்கிறான். அவன் கார்டியனா இருந்து செய்யாத காரியத்தை நீ காடா போய் செஞ்சுட்டு பாடான்னு தான் ஸ்ரீராமச்சந்திரனையே நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். என்ன யோசிக்கிறாய்? அது ஒண்ணு இல்ல ஆஞ்சநேயா, நீங்க சித்தப்பா பத்தி சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்க முடியல ஆஞ்சநேயா. வர வர நீ நாத்திகன் ஆயிட்டே இருக்க. ஆஞ்சநேயா, என்னண்ணே கடவுளே நம்ப மாட்டேங்கிறியே? நான் போறேன். இப்ப நான் என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணிக்க. ஆஞ்சநேயா, இவ்வளவு நாளா நான் பேச்சுலரா இருந்துட்டேன். ஆனா பேச்சுலர் தான் ஃபேமிலி மேன் ஆக முடியும். திடீர்னு பொண்ணுக்கு எங்க போறது ஆஞ்சநேயா? நாளைக்கு நீ என் கோயிலுக்கு வா. நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கோயிலுக்கு நிறைய பொண்ணுங்க வருவாங்க, அதுல நீங்க சொல்ற பொண்ணை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அத பத்தி நீ கவலைப்படாத. மஞ்சள் தாவணியும் சிவப்பு பாவாடையும் கட்டிட்டு வர பொண்ணுதான் நீ கட்டிக்கு போற வருங்கால மனைவி. காஸ்டியூம் சொன்னதுக்கு இப்படி வழியா? அதுக்காக நீ காவி கட்டிட்டு போகாத. அவனை லவ் பண்ணவனா நல்லா டிப் டாப்பா போ. இது போதும் ஆஞ்சநேயா, அசத்திடுறேன். அசத்து அதான் எனக்கு வேணும். shall I move? ஆஞ்சநேயா, பக்தா ஒரு சின்ன ஆசை. கேள் பக்தா கேள். என்ன உங்க உள்ளங்கையில வச்சு இந்த உலகத்தை ஒரு தடவை சுத்திக்கிட்டு வரேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன ஆஞ்சநேயா, சஞ்சீவ் மலையை கையில வச்சுக்கிட்டு அப்படியே பறந்துகிட்டு வரலையா? நீ ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல போட்டுருக்காங்களே, அந்த படத்தை பார்த்துட்டு கேக்குறேன்னு நினைக்கிறேன். ஆமா ஆஞ்சநேயா. ஐயோ, அது வித்தவுட் பர்மிஷன், என்னுடைய அனுமதி இல்லாம அவங்களா போட்டாங்க. என் உயிரை ஏயா எடுக்கிற? பிளைட் இருக்கு, ராக்கெட் இருக்கு, அதுல ஏறி போக வேண்டியதானையா? கண்ணை மூடு, நான் போகணும். எதுக்கு ஆஞ்சநேயா? நான் வரும்போது நீ கண்ணை மூட்டு இருந்தேன், நான் ஈஸியா வந்துட்டேன். கண்ணை மூடதான் நான் மறைய முடியும். ஆஞ்சநேயா, நீங்க போறதை என் கண்ணால பார்க்க வேண்டாமா? என்ன நீ கடவுளையே கன்ஃபியூஸ் பண்ற? நான் நாளைக்கு வரணும் வேண்டாமா? வரணும். அப்ப க்ளோஸ் யுவர் ஐஸ். Thank you. ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. அண்ணே, அண்ணே, நீங்க இங்க இருக்கீங்க? ஆமா, நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். யாருன்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. நம்ப முடியாத அளவுக்கு நம்ம வீட்டுக்கு யாரு வந்தா? இந்த ஆஞ்சநேயர் வந்தாரா? அவரே தானே வந்தாரு. வந்திருப்பாரு. தம்பி, வர வர உனக்கு அவர் மேல பக்தி ஜாஸ்தி ஆகி போச்சு. அதனால தான் கனவுல வந்தவரை நேர்ல வந்தாருன்னு சொல்றேன். நம்ம ஆஞ்சநேயர் மேல சத்தியமா சொல்றேனே. சிரிக்காதீங்க. நேத்து ராத்திரி எனக்கு தரிசனம் கொடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாருனே. தம்பி, நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. ஃபைனல் ஆஞ்சநேயர் என்ன சொன்னார்? நீங்களும் என்ன மாதிரி பிரம்மச்சாரியா இருக்காதீங்க, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொன்னார். நம்ம மேரேஜ் பத்தி ஆஞ்சநேயர் சொன்னாரா? எப்படிப்பா? பாத்தீங்க, நம்ப மாட்டேன்றீங்க. நான் இப்படிதான் கேட்டேன். திடீர்னு கல்யாணம் சொல்றீங்களே, பொண்ணுக்கு எங்க போறதுன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாரு? பொண்ணு அவர் வச்சிருக்காராமா?
பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார். அட அதத்தானப்பா நானும் கேட்டேன். நாளை காலையில என் சன்னதிக்கு வா, இந்த ஜானகிராமுக்கு ஏத்த சீதையை காட்டுறேன்னு சொன்னார்னே. நீ சொல்ற ஒவ்வொரு மேட்ரு என்னாச்சுனே? புல்லரிக்க வைக்குதுப்பா. ஆமா, சீதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? கேட்காம விடுவானா? மஞ்சள் கலர் தாவாணி, சிவப்பு கலர் பாவாடை போட்டு வருவானே. கலர் காம்பினேஷன் அவரே சொன்னாரா? உலகத்திலேயே கலர் காம்பினேஷன் கரெக்டா சொல்ற ஒரே சாமி நம்ம ஆஞ்சநேயர் தான். அது மட்டும் இல்லனே, இன்னும் இருக்கா? இருக்குல்ல. தாக்கு இனிமே இந்த காவி சட்டை எல்லாம் வேண்டாம், நீட்டா கலர் Dress போட்டு வர சொன்னாரே. தம்பி, ஆஞ்சநேயர் அப்படி சொன்னார்? ஆமா, ஆஞ்சநேயர் தான் சொன்னாரு. அவர் சொல்லாம நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். தம்பி சீய என்னது? ஆஞ்சநேயர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மாறாம இருக்கலாமா? அதுக்கு எப்படி வர போறீங்க? நோ, கெட் அப் செக். கெட் அப் மாத்தி செட்டப் மாத்தி. தம்பி, லுக்கியா சிகப்பு கலர் தாவணி போட்டு ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணுதே. ச்சே, ஜாக்கெட் மாறி போச்சியா? அண்ணே, ஆஞ்சநேயர் சொன்னது சிவப்பு கலர் தாவணி இல்ல, மஞ்சள் கலர் தாவணினே. தம்பி குழப்பாத. காலையில நீ என்கிட்ட என்ன சொன்ன? சிகப்பு கலர் தாவணி மஞ்சள் கலர் பாவாடைன்னு தான் சொன்னேன். குழப்பாதீங்கண்ணே. நானா குழப்பறேன்? எங்க என்கிட்ட சொன்னது ஒரு மோர் டாக்கு. மஞ்சள் கலர் பாவாடை, சிவப்பு கலர் தாவணி. தம்பி, சிகப்பு கலர் தாவணி மஞ்சள் கலர் பாவாடை. என்ன அப்படி இல்லனே, மஞ்சள் கலர் பாவாடை, சிவப்பு கலர் தாவணி. அட நான் அதத்தான போ சொல்றேன். மஞ்சள் கலர் பாவாடை, சிகப்பு கலர் தாவணின்னு. அட ஒரு நிமிஷம். அண்ணே, கீழ மஞ்சள் மேல சிவப்பு. நான் என்ன சொல்றேன்? மேல சிகப்பு கீழ மஞ்சள். அண்ணே, ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணா? கொஞ்சம் இருங்க அண்ணே. இப்ப நம்ம பார்க்க போற பொண்ணு மஞ்சள் கலர் பாவாடை, சிவப்பு கலர் தாவணியோட தான் வரும். ஜெய் ஆஞ்சநேயா. என்னடி அப்பா சொன்ன மாதிரி மஞ்சள் தாவணி சிவப்பு பாவாடை எல்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாமாவை தான் காணும். அக்கா, அங்க பாரு மாமா. என்ன பாக்குறீங்க? ஜூம் போட்டு பாக்குறேன். அப்படி பார்த்தா நல்லா தெரியுமா? தம்பி, அங்க பாரு சிகப்பு தாவணி. அண்ணே, ஜாக்கெட் இல்லனே. இது ஜாக்கெட் இல்லையா? அது போட்டுருக்கேன். மஞ்சள் ஜாக்கெட் இல்லனே. அடச்சே. வாங்க. மாமா, மஞ்சள் தாவணி சிவப்பு பாவாடை எப்படி இருக்கு? அண்ணே, மாமா பொண்ணுங்க அதே ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. ஆமா, ஒருவேளை ஆஞ்சநேயர் மஞ்சள் தாவணி சிவப்பு பாவாடைன்னு சொல்லி போறோம். அடச்சே. இவளுக்கு தான் வீட்டுல இருக்காளுங்களே, இவளை பாக்குறதுக்கு எதுக்கு கோயிலுக்கு வர சொல்றாரு? ஆஞ்சநேயர் சொன்னது சிகப்பு தாவணி மஞ்ச பாவாடை. அதுல இருந்து மாத்திக்காத. நோ கன்ஃபியூஷன் சொல்றீங்க. ஆமா. ஏய், யூ மூவ். தம்பி, டைத்தை வேஸ்ட் பண்ணாத. கம். இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போனா மாமா பேசும் அப்பா சொன்னாங்க. கண்டுக்காம போறாங்க. அதான்க்கா எனக்கும் புரியல. பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டாலில போற புள்ள, நீ தொட்டு வச்ச குங்குமமா நான் மண்டில் வந்து பொறக்கலையே. ஹாய், வாங்கக்கா. எப்போ வந்தீங்க? எப்போ வந்தேன்னு கேட்காத இந்து, ஏன் வந்தேன்னு கேளு. என்ன சொல்றீங்க? அதை ஏன் கேக்குற? ஏன் புருஷனும் அவ புருஷனும் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பங்காளி, என்னையா பைத்தியார்த்தமா பேசிட்டு இருக்க? நீ பேச உனக்கே நியாயமா இருக்கா? ஏன், என்ன தப்பு? எனக்கு கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சு. என் பொண்டாட்டி வயத்துல புழு பூச்சி ஒண்ணுத்தையும் காணும். 4 பேர் என்ன பத்தி தப்பா சொல்லக்கூடாது பாரு. அதான் இந்துவ கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன். முதல்ல கட்டின பொண்டாட்டிக்கே ஒழுங்கா சோறு போட முடியாதவன் நீ. இந்த லட்சத்தை உனக்கு இன்னொரு கல்யாணம் வர கேக்குதா? முடிவா சொல்ற பங்காளி, இந்து உனக்கு கட்டி வைக்க முடியாது. எனக்கு இந்துவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது சொல்றதுக்கு இந்த வீட்டுல யாருக்கும் யோகியதை கிடையாது. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் 2 பொண்டாட்டி. அது சரி, இந்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரா? இந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா இவ்வளவு பேர் கும்பல இத்தனை வருஷமா உட்கார்ந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்க? இந்த பாரு சகல, இந்த 2 பொண்டாட்டி கட்டிக்கிற ஆசையெல்லாம் உன்ன மாதிரி அண்ணாடம் காசிக்கு வரக்கூடாது. என்ன மாதிரி பெரிய மனுஷன் தான் வரணும். என்ன பாக்குற?
இந்துவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதான பார்த்தேன். பிச்சைக்காரனுக்கே 5 பைசா போட மாட்டிய, இவ்வளவு பெரிய கும்பலுக்கு எப்படி சோறு போடுறேன்னு. இந்த மாதிரி வில்லங்க போனோம் நல்லா தெரியும்டா. தெரியுது இல்ல, போடா வெளியே. என்ன வெளியே போய் சொல்றதுக்கு நீ யாரா? ஏய், விடுங்கடா. பங்காளி, என் மேல கை வச்சுட்ட. இவ தங்கச்சி கழுத்தை தாலி கட்டுறது முதல்ல நீயா இல்ல நானா பாத்தலாடா. அதையும் பார்க்கலாம்டா. என் பொண்டாட்டிக்கு சக்காலத்தை வரப்போறவளே அவ தங்கச்சி தான். அழாத இந்தோ. என்னமா குடும்பம் இது? அப்பா உன்னை விட்டுட்டு வேற பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு. தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டி, பெரியப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, சித்தப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, மாமாவுக்கு 2 பொண்டாட்டி. இதெல்லாம் பத்தாதுன்னு எங்க அக்கா புருஷனுங்களும் என்ன 2வது பொண்டாட்டியா கட்டிக்க போட்டி போடுறாங்க. ஊரே நம்ம குடும்பத்தை 2 பொண்டாட்டி குடும்பம்னு கேவலமா பேசுறாங்க. எனக்கு ஆம்பளைங்கனால வெறுப்பா இருக்குமா? அழாத இந்து. எங்களுக்கு தான் இப்படி அமைஞ்சிட்டாங்க. உனக்காவது ராம மாதிரி புருஷன் அமைவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்ன ஏகப்பட்ட வேகமா இருக்கு? ஏதாவது பொண்ணு பாத்தீங்களா மாமா? எப்படி மாமா தெரியும்? இதை தெரிஞ்சுக்கிறது நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தானே தெரியும். என்ன மாமா சொல்றீங்க? திங்க் பண்ணேன். இப்போ காவியை கழட்டி போட்டீங்க, கலர்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, பாருங்க கால் இந்த தேதி தேய்க்கிறீங்க, காரை வேந்துரும் போல் இருக்கே. ஆமா மாமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. மாமா என்ன மாமா அழுகுறீங்க? இல்ல மாப்பிள, இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து கேட்கறதுக்கு இந்த உடம்புல உசுர சுமந்துட்டு நாயா பேயா அலைஞ்சிட்டு மாப்பிள. மாமா மாப்பிள மாப்பிள, அந்த வார்த்தைய என் காது குளிர இன்னொரு முறை சொல்லுங்க. போங்க மாமா. குறும்பு. ஐயோ, பிரின்ஸ்ல ஏதோ உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கே, எதுக்குன்னு தெரியலையே. கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன். இந்தாங்கப்பா பிரசாத். ஆனா அது இருக்குமா? மாப்பிளை பாத்தீங்களா? பார்த்தேன்ப்பா. அவர் உங்களை பார்த்தாரா? பார்த்தாங்கப்பா. அப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பிரசாதம். அட போங்கப்பா. என்ன பெத்ததை வாடா போடாங்கிற? ஒண்ணும் ஆகலப்பா. அவங்க பார்த்துட்டு பேசாம போயிட்டாங்கப்பா. பார்த்துட்டு பேசாம போயிட்டானா? அப்புறம் எதுக்கு அவ்வளவு வைக்கப்பட்டான்? அம்மா, ஒருத்தி மட்டும் மஞ்சள் தாவணி சேவப்பாவனை கட்டிட்டு போனா, இன்னொருத்தி அவன் கட்டில விட போனா என்ன பண்றது? அதான் நான் 2 பேர்த்தையும் கட்டு போச்சுனேன். படுற பக்கம் ஒர்க் அவுட் ஆயிட்டு போட்டுமே. அப்புறம் என்ன? ஓஹோ, ஈக்குவல் பர்சனாலிட்டி ஆகிறனால கன்ஃபியூஸ் ஆயிருப்பானோ? அவன் வைக்கப்பட்டாமா, அவனுக்கு லவ் வந்துருச்சு. என்ன இந்த டவுன் பசங்களா இருந்ததுன்னா பழையிருந்து பத்திக்க கூட்டு பீச்சுக்கு போயிடுவானுங்க. இது புவர் வில்லேஜ் பீப்புள், பக்தி பசங்களா வேற இருந்திருக்கானுங்க. கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆகும். நான் தான் பிக்கப் பண்ண வைக்கணும். என்ன அடிக்கடி ஆஞ்சநேயர் வேஷம் போட வேண்டியதா இருக்கு. இந்த கதாயுதம்னு ஒண்ணு வச்சுக்குதுமா ஆஞ்சநேயர் கேரக்டர், அதை தவிர என்னால தூக்கவே முடியல. சரி விடு, ரத்த பொண்ணுகளுக்காக இதை கூட செய்ய மாட்டேன். ஐயோ, பொம்பளைக்கு படமாவே இருக்க. ஹாய் சித்து. ஹலோ, how are you ma? Look here, see that girl. This is nice Rangila girl. சும்மாரா என்ன ஜானகி, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க சித்தப்பா, எதுவும் நடக்காதுன்னு சொன்ன. இப்ப வீடு மாறி போச்சு, நீங்களும் மாறிட்டீங்களேடா. அது வந்து சித்தப்பா, மாமா சொன்னதுனாலயோ மாமா பொண்ணுங்க எங்களுக்கு மயக்கிறனாலயோ நாங்க இப்படி மாறல சித்தப்பா. அந்த அந்த ஆஞ்சநேயரே நேர்ல வந்து. ஆஞ்சநேயரே நேர்ல வந்து? ஆமா சித்தப்பா, நாம டெய்லி கும்புற ஆஞ்சநேயரே நேர்ல வந்து இனிமேலும் நீங்க பேச்சுலரா இருக்க கூடாது, ஃபேமிலி மேனா மாறிடணும்னு சொல்லிட்டாரு சித்தப்பா. அவரு சொன்னதுக்கு அப்புறம் மாறலன்னு எப்படி சித்தப்பா? ஏனுங்கண்ணா? யா ஆமா சித்து, ஆஞ்சநேயரே நேர்ல வந்து உங்களுக்கு இந்த காவி ட்ரெஸ் லாயக்கு இல்லடா, கலர் ட்ரெஸ் தான் கரெக்ட்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம வேண்டாம்னு சொன்னா ஆஞ்சநேயர் வார்த்தையை தட்டின மாதிரி ஆகும் சித்து, இல்லையா தம்பி? தெய்வ குத்தம்னா? அது மட்டுமா சொன்னாரு? கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம்னு சொன்னாரு, காலில் செருப்பு போட்டுக்கலாம்னு சொன்னாரு. அது எப்படா 45 வருஷமா என் கனவுல கூட வராத அந்த ஆஞ்சநேயரு நான் 4 நாளா இந்த ஊர்ல இல்லாதப்ப எப்படா வந்தாரு சொல்லுங்கடா. இதே கேள்விதான் சித்தப்பா நானும் அந்த ஆஞ்சநேயரை கேட்டேன். சித்தப்பா வேற ஊர்ல இல்லையே, இப்ப பார்த்து நீ வந்திருக்கேன்னு கேட்டேன். உன் சித்தப்பா பேச்சு எடுக்காதேன்னு சொல்லிட்டாரு. ஏன் கேட்டேன்? உன் சித்தப்பா என்ன சரியா ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டாரு. ஜெனிஃபர் டீச்சர் சைட் அடிச்சது, காமாட்சி அக்காவை கையை பிடிச்சு இழுத்தது, இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு சித்தப்பா. அது மட்டுமா சொன்னாரு? நீங்க இவ்வளவு நாள் எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத எங்க சொத்துக்களை நீங்க புடுங்கறதுக்கு தானா? இதையும் ஆஞ்சநேயர் தான் சொன்னாரா? ஆமா சித்தப்பா, இதையும் ஆஞ்சநேயர் தான் சொன்னாரு. ஏயா, அதனால உங்க மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சித்தப்பா. ஏன்னு கேட்டதுக்கு அது ஒரு மூஞ்சி, அது என்ன முடிக்க சொல்லியாடானாரு. இது எப்ப சொன்னாரு? அட சொன்னாருமா, சொன்னாரப்பா. ஏண்டா ஜானகி, மறுபடியும் உன்னை ஆஞ்சநேயர் பாக்குறதுக்கு எப்ப வருவாரு? கரெக்டா ராத்திரி 12 மணிக்கு வருவார் சித்தப்பா.
மை டியர் பக்தா, ஜெய் ஸ்ரீராம். என்ன ஆச்சரியா? மனுஷங்க தான் சரியான டைம் வரமாட்டானா? நீங்களுமா? அது டிவில ராமாயண படம் போட்டிருந்தாங்க. ஸ்டோரி லைன் கரெக்டா இருக்காருன்னு ராமர் செக் பண்ண சொன்னாரு. பார்த்தேன், வெரி குட் பிளே. என் கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையை பிக்கப் ஆகுது. ஆமா, கோயில்ல அந்த பொண்ணை பார்த்துட்டு ஏன் பேசாம வந்த? அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆச்சரியா? ஓ, நீங்க தான் கடவுளாச்சே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க ஆச்சரியா. நீங்க சொன்ன மாதிரி நான் கோயிலுக்கு போனேன், அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு என்ன பார்த்துச்சு, ஆனா என்கிட்ட பேசாம போயிடுச்சு ஆச்சரியா. என்ன கன்ஃபியூஸ் பண்ற? நான் வேற மாதிரி என்ன கேள்விப்பட்டீங்க? இல்ல, நீ மேல மேல வா. என்கிட்ட சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிருக்கோம்ல, எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு ஆச்சரியா. அந்த கழுதைகிட்ட கரெக்டா சொல்லி தான் அனுப்பிச்சேன். இவள பெத்த நேரம் பேசாம ஒரு பேரண்டை பத்திருக்கலாம். பெத்தீங்களா? யூ மிஸ்டேக் மீ. ஐ அம் காட். நீங்களா என்னுடைய சைல்ட். அந்த சென்ஸ்ல சொன்னேன். இப்போ நீ நேரா கோயிலுக்கு போ. இந்த தடவை டீடைலா அவகிட்ட சொல்லி அனுப்புறேன். கோயில்ல அவளை பார்த்து அவங்ககிட்ட பேசாட்டியே நீ விடாத. அவ கையை பிடிச்சு கண்ணோட கண்ணு பார்த்து தோரியா இருந்தாலும் பரவாயில்ல, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவ கையை உன்னெஞ்சில வச்சு ஐ லவ் யூன்னு சொல்லு. சொன்னா சொல்லு. காதல் திகுதுன்னு பத்தி அப்படியே அவன் மனசுல எரியும். பத்துமா ஆச்சரியா? பத்து மாவா அவன் மனசுல காதல் திகுதுன்னு எரியுது, நீயே பார்க்கலாம். ஆமா ஆச்சரியா, இப்ப எரியுது ஆச்சரியா? இப்ப எப்படி தெரியும்? கதைப்படி நாளைக்கு தானே தெரியும். கண் எதிர எரியுது ஆச்சரியா? பக்தர் ரொம்ப கன்ஃபார்மா சொல்றானே. அப்பா, ஐயோ வாட்டர். கண்ணு கண்ணு. எதுக்கு ஆச்சரியா? என்ன மட பக்தனா இருக்க? ஒவ்வொரு தடவையும் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நீ கண்ணை மூடுனா தானே நான் எஸ்கேப் ஆக முடியும். ஆச்சரியா, இருந்து விருந்து சாப்பிட்டு போங்க ஆச்சரியா. விருந்தாவது மருந்தாவது. விருந்து சாப்பிட்டதுன்னா ஆஞ்சநேயர் சாப்பிடலாம். ஐயோ சொன்னா கேளு. மேல ஒருத்தல ஃபயர் ஆக்சிடென்ட் சேட்டலைட்ல நியூஸ் வந்திருக்கு. நான் போகணும் பக்தா. கண்ணை மூடப்பா. அப்பா, எதுல போறது இல்லையே. இல்ல ஒண்ணு இல்ல, இது மேல ஒரு ரூட் நான் மறந்துட்டேன். நான் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன். ஐயோ நான் போய்க்கிறேன், நீ கண்ணை மூடு, திறந்துடாத. ஆச்சரியா, ஆச்சரியா, என்ன அர்ஜென்ட்டா கிளம்பிட்டாரு? நம்ம ஆஞ்சநேயருக்கு நெருப்புல ஏதோ தோஷம் வருது, அதான் வால் பொசுக்கு பொசுக்கு பத்திக்குது. சரி, ஆண்டவன் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நாளைக்கு நம்ம சீதா மேட்டர் ஒர்க் அவுட் ஆனா சரி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒண்ணுல நீங்க போங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு? பர்சனல் மேட்டர்ஸ். கூட்டமா இருக்கு, அப்படி கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ்? என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஆஞ்சநேயா, வர வர உனக்கு ஞாபகம் பத்தி அதிகமா போச்சு. என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த பையன் வந்து சொல்லுவான், சொல்றதுல டூ பேட். வந்துங்க வந்துங்க, அந்த பக்கம் போய் பேசலாமா? சரி வாங்க. எங்க உங்ககிட்ட நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த Dress பார்த்தாலே உங்க கேரக்டர் புரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் கோயிலுக்கு சாமி கும்பிட வரல, சைட் அடிக்க வரீங்க. ஆஞ்சநேயா, பாத்தியாவும் பக்தருக்கு வந்து சோதனையா நீங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு என்ன ஓரம் கட்ட? ஆஞ்சநேயா, இனிமே நான் பொறுமையா இருக்க முடியாது, சொல்லிட வேண்டியதான். ஐ லவ் யூ. ஐயோ, என் கையை விடு. முடியாதுங்க. ஆஞ்சநேயா உங்க கையை பிடிச்சு என் ஹார்ட் மேல வச்சு ஐ லவ் யூன்னு சொல்ல சொன்னாரு. அவர் வார்த்தை நான் மீற முடியாதுங்க. ஐயோ, யாராவது வந்து காப்பாத்துங்க. யாராவது வாங்க, யாராவது வாங்க. என்னம்மா, எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி என்ன தனியா கூட்டிட்டு வந்து என் கையை பிடிச்சு இழுத்து இந்த ஆள் என்ன கலாட்டம் பண்றாருங்க. நீங்க என்னமா சொல்றீங்க? தம்பியா உங்க கையை பிடிச்சு இழுத்தாங்க? இங்க பாருமா, ஆஞ்சநேயர் மேல தப்பு சொல்றது ஒண்ணுதான், என்ற ஜானு மேல தப்பு சொல்றது ஒண்ணுதான். இங்க பாருமா, நான் வயசுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த கோயில ஜானுக்காக வெயிட் பண்றேன். ஒரு நாள் கூட அவர் என்ன பார்த்து லுக் விட்டதுல. அவரை போய் தப்பா சொல்றியே, யாருமா நம்புவா? எங்க ஜானு பத்தி தப்பா சொன்னதுக்கு உன்னை தீ குளிக்க சொல்லணும். நீ பாத்தியா, ஒரு பொண்ணு கை வச்சோன்னே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி கை உதறாரு. அவரை போய் தப்பா சொல்றியே. அத விடுக்கா, நீ வா ஜானு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்னா அங்க எங்க கை படதான் செய்யும். கண்டுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ வா ஜானு. வா ஜானு, போங்கம்மா. என்னங்க, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆஞ்சநேயரே நேர்ல வந்து நீங்க தான் எனக்கு ஏத்த பொண்ணு, உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறுக்க வர மாட்டேன். வரேங்க.
முடியல தலியா. முதல்ல அந்த பொண்ணை விடு. டேய் என்னடா வெட்டி நியாயம் பேசிட்டு அடிச்சு தள்ளுங்கடா. ஏய் வாங்கடா. உங்களை வீட்டில் விட்டுறேன்.